ராசியில் பிறந்தவர்களுக்கான ஜூன் மாத ராசி பலன்கள். ஏகப்பட்ட அவஸ்தைப்பட்டுட்டீங்க. உடம்பு, மனசு, அதுவும் குறிப்பாக இடுப்பு பகுதியில் பிரச்சனை, பைல்ஸ் பிரச்சனை, யூரினரி ப்ராப்ளம், இந்த கிட்னியில் ஸ்டோன் பிரச்சனை, அப்புறம் ஸ்பைனல் கார்டு பிரச்சனை, இப்படி ஏகப்பட்ட கஷ்டங்களை அனுபவிச்சுட்ருக்கீங்க மீனராசி நண்பர்கள். விமோச்சனம் தரக்கூடிய மாதமாக இது இருக்குது. ஜூன் 1ஆம் தேதி உங்கள் ராசிநாதன் குரு உச்சம் அடைகிறார். 5ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி, பொதுவாக ஜாதகத்தில் 5ஆம் இடம் 9ஆம் இடம் 1, 5, 9 திரிகோணஸ்தானங்கள்னு சொல்லுவாங்க. அந்த திரிகோணஸ்தானங்களில் குரு இருந்தால் அவர்களை போல் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் வேறு யாரும் கிடையாது. நமக்கு எங்கே சார் அப்படிங்கிறீங்களா? அவ்வளோ ஈஸியாக தான் அமையாது நமக்குலாம். அப்பேற்பட்ட குரு பகவான் 5ஆம் இடத்துல போய் உச்சமடைகிறார். பூர்வ புண்ணிய பலம் கிடைக்கக்கூடிய நேரம் இது. பூர்வ புண்ணிய பலம் கிடைக்கிறதுனால உங்களுடைய குழந்தைகளின் வளர்ச்சி அமோகமாக இருக்கும். உங்களுடைய குழந்தைகளால் உங்களுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். உடம்பில் இருந்த வியாதி மறைவதற்கான நேரம். நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ லிட்டரலாக சொல்லிட்டு வரேன், மீனராசிக்காரங்களுக்கு யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னா ஒரு 10 நாள் வெயிட் பண்ணு. மார்ச் 11 தாண்டி எடுத்துன்னா உனக்கு நல்ல நேரம் அப்படின்ட்டு. மே 11 தாண்டி எடுத்து, ஏப்ரல் 11 தாண்டி எடுத்துனா இன்னும் நல்ல நேரம் ஆரம்பம். மே 11 தாண்டி எடுத்துனா உங்களுக்கு எந்த விதத்திலும் கஷ்டம் கிடையாதுன்னு நான் இப்போ இந்த எபிசோட் ரெக்கார்ட் பண்ணும்போதெல்லாம் சொல்லிட்டு வரேன். இப்போ ஜூன் 1ஆம் தேதி தாண்டி எடுத்துனா உங்கள் உடம்பில் இருந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, உங்களுடைய சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்வை சந்திக்கும். என்னால் நிலத்தை விற்கவே முடியல சார், நிலத்துக்கு மேலே கடன் வாங்கின அந்த கடனை கட்டவே முடியல சார், எல்லாம் இப்போ மாறப்போகிறது. பூர்வ புண்ணிய பலம் அதிகரித்தாலே எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும். உங்கள் கௌரவத்தை அப்படியே தலை தூக்கி நிறுத்துவீங்க. கடந்த காலங்களில் 2025 நம்ம ஒரு எபிசோட் போட்டிருந்தோம். 2025 அவமானப்படும் ராசிகள்னு அதில் உங்கள் ராசி இருந்தது. அந்த அவமானத்திலிருந்து உங்களுடைய கௌரவத்தை தலை நிமிர்த்தி நிறுத்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். இனி வரக்கூடிய மாதங்கள் இருக்கும். அதனால் நீங்கள் கவலைப்பட வேணாம். கூட பிறந்தவங்க, அண்ணன், தம்பி, தங்கைகள், அவர்களின் குடும்பத்தில் சந்தோஷம் மிகுதி ஏற்படும். அவர்களால் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படும். அவர்களின் உதவியால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். உங்களுடைய கைங்கரியத்தால் அவர்களின் குடும்பத்தில் சுப விசேஷங்கள் நடக்கும். சார், எனக்கும் எங்கள் அண்ணனுக்கும் ஆகவே ஆகாது சார், நாங்கள் எப்படி சார்? தேடி வருவாங்க, இல்லை நீங்கள் தேடி போவீங்க. ஒரு காமன் ஃபங்க்ஷனில் மீட் பண்ணுவீங்க. என்னடா எப்படி இருக்க அப்படிம்பாரு. நம்ம ஈகோவில் நீங்கள் கேட்பீங்க, உனக்கு என்ன வந்தது, நீ நல்லா தானே இருக்க அப்படிம்பாங்க. அப்படியே பேச்சு வரும். அந்த இடத்துல நீங்கள் பேசுகிறத நிதானமாக பேசினீங்கன்னா உங்களுடைய மரியாதை உயர்வு ஏற்பட்டு அதனால் குடும்பம் ஒன்றிணைவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். ஆனால் தம்பி தங்கைகள்கிட்ட பிரச்சனை இருக்குது. உங்களுடைய தம்பி தங்கைகள் முரண்டு பிடிப்பாங்க. அதுவும் இந்த படிக்கிற பசங்க உங்களுக்கு தம்பி தங்கையாக இருந்துட்டா அப்பா அம்மா உங்களுக்கு சப்போர்ட்டே இருக்காது. அப்பா அம்மா உங்களை திட்டுவாங்க. அவன் தான் தம்பி கேட்குறான்ல, கொடுத்து தொலையன் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். சரி, உங்கள் தம்பி தங்கைகள் நல்லா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அப்போவும் உங்களுக்கு தான் திட்டு. அவன் தான் சம்பாதிச்சு உனக்கு ஹெல்ப் பண்ணுறான், அவன் சொல்கிறத கேளு அப்படின்ட்டு. சரி, அவன் ஒன்றுமே பண்ணல, அவன் சம்பாதிக்கவே இல்லை, வெட்டியாக இருக்கான்னு வச்சுக்கோங்க, அப்பவும் சொல்லுவாங்க அவன் தான் சும்மா தானே இருக்கான், அவனுக்கு ஹெல்ப் பண்ண நீங்கள். ஸோ எப்படி முன்ன போனாலும் முட்டல், பின்ன போனாலும் உதைச்சல். ஸோ உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அரசாங்க ரீதியான விஷயங்களில் உங்களுக்கு சற்று தடுமாற்றம் ஏற்படும். அதனால் எங்கேயாவது வெளியில் போகிறீங்க, 2 வீலரில் போகிறீங்க, காரில் போகிறீங்க, இல்லை அரசாங்க அதிகாரிகளை பார்க்க போகிறீங்கன்னா அங்கே போயிட்டு விதண்டாவாதம் பேசக்கூடாது. ஒரு நண்பர் ஒருத்தர் இருக்கார். அவர் ஏதோ அஃபிஷியலாக அவர் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போயிருக்காரு. அங்கே ஒரு போலீஸால் பார்த்துருக்கார். அவருக்கே இவர் கிளாஸ் எடுத்தார். எங்களை இப்படி பேசணும், அவங்களை அப்படி பேசணும்னு. போயா அப்படின்ட்டார். இந்த மீனராசிக்காரங்களோட வார்த்தை எப்படி தெரியுமா? அடுத்தவங்களுக்கு நல்லா கிளாஸ் எடுப்பாங்க. ஆனால் அவங்களுக்குன்னு வரும்போது அவன் சொல் புத்தியும் கிடையாது, சொந்த புத்தியும் கிடையாது. சாரி, நான் உங்களை தப்பாக சொல்லலை. உங்களுக்கு சொல் புத்தியும் கிடையாது, சொந்த புத்தியும். உங்களுக்கு என்ன நம்பிக்கைன்னா, நம்ம மீனராசி மீன் மாதிரி எப்படியாவது தப்பிச்சு கழுவற மீனில் நழுவற மீனாக தப்பிச்சு வந்துடுவோன்ட்டு.
யானைக்கும் அடிசருக்கும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. எந்த இடத்துல எப்படி மாட்டுவோன்னு தெரியாது. அதனால் நீங்கள் சில தவறுகளில் நீங்கள் தப்பாமல் இருக்கணும், மாட்டாமல் இருக்கணும் அப்படின்னா முன்ஜென்ம வினைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கணும். குலதெய்வ வழிபாடு இப்போ ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக பண்ணணும். என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை வாரம் போய் பார்க்குறது நல்லது. அதுவும் மீனராசிக்கு, மற்ற யாருக்கும் சொல்லலை, உங்களுக்கு மெயினாக சொல்கிறது மீனராசிக்கு சொல்கிறேன். குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். உங்களுடைய குடும்ப சம்பிரதாயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் சார், எனக்கு கடவுள் மேலே நம்பிக்கை கிடையாது, நான் ஏத்திஸ்ட், பெரியாரிசவாதி, இதெல்லாம் பேசுகிறாங்க. வாழ்க்கைக்கு ஒத்து வராது. எட்டு சுரக்க கறிக்கு உதவாது. நீங்கள் பேசுகிறது எதுவும் வாழ்க்கைக்கு ஒத்து வராது. கஷ்டம்னு வந்தால் பெரிய பெரிய தலைவர்கள் கூட கீழே என்னோடய பேனா விழுந்துடுத்து, என்னோடய கர்ச்சீப் விழுந்துடுத்துன்னு எடுக்கிற மாதிரி சாமி கும்பிட்டுருக்காங்க. அப்பேற்பட்ட வரலாறு நம்ம தமிழ்நாட்டில் உண்டு. அதனால் நீங்கள் இந்த சாமி இல்லைங்கிற கதையெல்லாம் இங்கே பேசிகிட்டு இருக்கக்கூடாது. அதே சமயம் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வியாபாரம் செழிப்படையக்கூடிய சூழ்நிலை, உங்களுடைய வியாபாரத்தினால லாபம் பெருக்கெடுக்கக்கூடிய சூழ்நிலை, உங்களுக்கு பதவி இல்லை சார், எனக்கு மரியாதை இல்லை சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களை ஆஃபீஸ் மேனேஜர் கூப்பிடுவார். சார் நீங்கள் தான் சார் மீனராசிக்காரன் தானே, நீங்கள் வாங்க, உங்கள் பேர் சொல்லலை, நீங்கள் வாங்க சார், நீங்கள் தான் சார் எங்களுக்கு வேணும், யூ ஆர் த ரைட் பர்சன் டு மேனேஜ் திஸ் ஜாப். இந்த ஆஃபீஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு நீங்கள் தான் சார் இருக்கீங்க, நீங்கள் இல்லை, நீங்களே போயிட்டீங்கன்னா எப்படி சார் இருக்குது? அதாவது உங்களுக்கு பொறுப்புகள் கூடும், மரியாதை உயர்வு ஏற்படும். கலைத்துறை நண்பர்களை பொறுத்த வரைக்கும் புதிய தொழில் அமைவதற்கான வாய்ப்பு இருக்குது. மீடியா இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, அதை விட்டுருங்க, வேறு ஒரு தொழில் துவக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். அது ட்ரெஸ் மெட்டீரியல் சார்ந்ததாக இருக்கலாம், இல்லை ஜுவல்லரி சார்ந்ததாக இருக்கலாம். இப்போ தான் வெள்ளித்த நகை கடை ஆரம்பிக்கிறது, தங்க நகை கடை ஆரம்பிக்கிறதுலாம் சர்வசாதாரணமாக வந்துடுதே. அது மாதிரி ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுக்கு நீங்கள் ஆசிரியராக இருந்தால் உங்களுடைய மரியாதை உயர்வு ஏற்படும். நீங்கள் இந்த ராசியில் பிறந்தவங்க, மீன ராசியில் பிறந்தவங்க, பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு மரியாதை உயர்வு, பதவி உயர்வு கிடைக்கும். நீங்கள் காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கேன் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வு கொடுத்து பிரின்சிபல் ஆக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஹெச்ஓடி ஆக்கலாம். நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கேன் சார், நான் டிரான்ஸ்போர்ட்டில் டிரைவராக இருக்கேன், இல்லை நான் டாக்டராக இருக்கேன், பொறுப்புகள் கூடும். சமூகத்தில் மரியாதை உயர்வு ஏற்படும், சமூக சேவைகள் செய்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ இந்த வருஷம் உங்களுக்கு இந்த மாதம் ஆரம்பமே, ஜூன் மாதமே உங்களுக்கு ராஜயோகம்தான். அப்பேற்பட்ட யோகத்தை தரக்கூடிய மாதத்திற்கு காரணம் யாருன்னு கேட்டால் உங்களுடைய ராசிநாதன் குரு உச்சமடைவு தான். அதனால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. தந்தை மூலமாக ஏற்பட்ட கவலைகள் விலகும். படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் குடும்ப கௌரவத்தை உயர்த்துவார்கள். இந்த மாதத்திற்கான சாதகமான நாட்கள் 1ஆம் தேதி ராத்திரி ஆரம்பிச்சதுன்னா 7 மணிக்கு ஆரம்பிச்சதுன்னா 2, 3, 4, 5, 6. 6ஆம் தேதி அன்னைக்கு 7 மணி வரைக்கும் ராத்திரி. அதுக்கப்புறம் 9, 10, 11, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 26, 27, 28, 29, 30 ஆகிய நாட்கள் உங்களுக்கு காரிய பலிதத்தையும் வெற்றியையும் தரக்கூடிய நாட்கள். சந்திராஷ்டம நாட்கள் இந்த மாதம் ஜூன் 24 விடியற்காலை 12 மணி 53 நிமிஷத்துலேருந்து ஜூன் 26 மதியம் 12 மணி 33 நிமிடங்கள் வரை சந்திராஷ்டம நாட்கள். அந்த நாட்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் அவசரப்பட்டு வார்த்தையை கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய மரியாதையை நீங்களே கெடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதத்திற்கான பரிகாரம், அதாவது மீனராசி நண்பர்கள் செய்ய வேண்டியதுன்னா செவ்வாய்க்கிழமை துர்கை கோயிலுக்கு போயிட்டு வாங்க. முடிஞ்சால் ஒரு துளசி மாலை சாற்றுங்க, இல்லாட்டி ஒரு அரளிப்பூ மாலை சாற்றுங்க. அது போக முடியல அப்படின்னா வீட்டில் தினமும் உட்காந்து துர்கா சப்தஸ்லோகி சொல்லிட்டு வாங்க. இந்த துர்கா சப்தஸ்லோகிக்கு உண்டான பவர் என்னங்கிறது நான் அனுபவத்தில் புரிஞ்சுக்கிட்டேன். கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு சகோதரி, ஒரு கிறிஸ்தவ சகோதரி, ஏன் அதை கிறிஸ்தவன்னு சொல்கிறேன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த அருமை நமக்கு தெரியல, அதுக்கு தான் எனக்கு வருத்தமாக இருக்குது. அதுக்காக சொல்கிறேன், யாரையும் நான் தப்பாக சொல்லலை. அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் போது நம்ம ஏன் சொல்லக்கூடாது? அதனால் சொல்லிட்டு வாங்க. முடிஞ்சதுன்னா இந்த வருஷம் இந்த மாதம் முடிஞ்சதுன்னா ஒரு தடவை கொல்லூர் பகவதி அம்மனை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பீடைகள் விலகி நன்மைகள் ஏற்படும்.
இந்த ஜூன் மாத ராசி பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்திட வேண்டும் அப்படிங்கிற என்னோட பிரார்த்தனை உண்டு. அதே சமயம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்களை தெரிந்து கொள்ளணும். ஏன்னா லக்னத்தை பொறுத்து நிறைய மாறுபடும். ராசிங்கிறது பொதுவான உடம்பு. இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு இப்படி தான் இருக்கணும். ஆனால் லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஜாதகத்தில் கிரகங்களுடைய அமைப்பை பொறுத்து பலன்கள் மாறுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்களில், தொலைபேசி எண்களில் நேரடியாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.